திருவிழா கடைகள்ல தகப்ப தன் பிள்ளைய கையை பிடிச்சு நடத்திட்டே போவாரு பாருங்க. இப்படி நடத்தி போகும்போது ரொம்ப கூட்ட நெரிசல் வந்துட்டுன்னு சொன்னா அந்த தகப்பன் உடனே என்ன பண்ணுவாரு, பிள்ளைய தன் கையை ரெண்டை நீட்டி பிள்ளைய தூக்கி தான் தோல்ல வச்சுட்டு நடப்பாரு திருவிழா கடையில. இப்ப பிள்ளைய பாருங்க, நீங்க எல்லாரும் தோளுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைய இப்ப நீங்க பாருங்க, எதை குறிச்சும் கவலைப்படாது. அங்க வழி பிரயாணத்துல என்ன தடை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பயப்படாது. இப்ப குழந்தை எப்படி இருக்கும், குதிரைக்கு மேல ராஜா இருந்தது மாதிரி. ஆமா, இங்க தோல்ல பிள்ளை உட்கார்ந்துருக்கான், அப்பாக்கு தலையையும் பிடிச்சிட்டு. அது முடிஞ்சுன்னா அப்பா வாங்கி கொடுத்த பலூனையும் ஊதி ஊதி கிளிக்கையும் போட்டு கிளிக்கி அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஒரு பயமா அதுக்கு அப்பாவுடைய தோல்ல இருக்கிற பிள்ளைக்கு ஒரு பயமும் இருக்காது. ஹல்லேலூயா. திடீர்னு கூட்ட நெரிசல மக்கள் தள்ளிட்டா கூட அந்த அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த பிள்ளை விழுந்துட கூடாதுன்னு உடனே தன் கையை தூக்கி அந்த பிள்ளைய ரெண்டு காலையும் இறுக்கி பிடிச்சிருவாரு. கொஞ்சம் அசந்தா கூட பாத்தீங்கன்னா பிள்ளை அப்படியே அவர் பலமா பிடிச்சிருப்பாரு. அதான் தோல்ல இருக்கிற தன்மை.